கருத்துக்கள் கேள்வியாக மாறும் தருணம், கேள்விகள் கனலாய் மாறும் மேடை, சிந்தனைக்கு புதிய திசை தரும் நிகழ்ச்சி பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். இப்போ நம்ம பேச்சரங்கம் நிகழ்ச்சிக்கான நடுவர்களை இன்வைட் பண்ணிடலாம். பட்டிமன்ற தலைவர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளரான திரு பாண்டியராஜ் சார் அவர்கள் வராங்க. எஸ் வர்மா டிவியோட ஃபவுண்டர் மற்றும் வழக்கறிஞரான திருமதி கவிதா மேம் அவர்களையும் வெல்கம் பண்ணிக்கலாம். பேச்சரங்கம் நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த மேடையை அதிர வைக்க வந்திருக்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணிடுறேன். வெல்கம். இப்போ இந்த இனிமையான தருணத்தை விளக்கேத்தி நம்ம நடுவர்கள் 2 பேருமே ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. எஸ் வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம் இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். இதுல முதல்ல நான் தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி சஞ்சித் வந்திருக்காரு. சொல்லுங்க சஞ்சித், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th F மேம். 7th F படிக்கிறீங்க. ஓகே சஞ்சித், என்ன டாபிக் பேச போறீங்க? இயற்கையை பத்தி பேச போறேங்க. பேசிடலாமா? ஃபுல் எனர்ஜியா இருக்கீங்கல்ல? ஓகே, ஆல் தி பெஸ்ட். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் PM சஞ்சித். 7ஆம் வகுப்பு U பிரிவில் ஜெயராம் பப்ளிக் மேல்நிலை பள்ளியில் இருந்து வருகிறேன். இன்று நான் இயற்கை பற்றிய தலைப்பில் பேச வந்துள்ளேன். நம் கிரகம் மற்ற கிரகத்தை விட சிறந்து விளங்குவதற்கு காரணம் உயிரினங்கள். மார்ஸ் ஜூபிட்டர் கிரகம் என்றால் உருவத்தில் நம் பூமியை விட பெரிதாக இருக்கிறது, ஆனால் வாழ முடியாது. நம் கிரகத்தில் பஞ்சபூதங்களும் இருக்கிறது. நீர், காற்று, நெருப்பு, நிலம், மேகம் ஆகிய பஞ்சபூதங்களும் இருக்கிறது. கடவுள் தந்த பரிசுதான் இந்த உலகம். அதை சரியாக பார்த்து கொள்ளாமல் நாம் அழிக்கிறோம். நெகிழி பொருட்களை சாக்கடையில் போடுவதால் நிறைய நோய்கள் வருகிறது. டெங்கு, மலேரியா பற்றிய நிறைய நோய்கள் வருகிறது. இயற்கை என்பது நம்முடைய வாழ்வின் அடித்தளம்தான். நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் குடிக்கும் நீர், நம் உண்ணும் உணவுகள் எல்லாம் இயற்கை தருவது. இயற்கை இல்லாமல் மனிதனால் ஒரு நாளும் வாழ முடியாது. மரங்கள் நமக்கு ஆக்சிஜன் அளிக்கிறது. மழை பெய்வதற்கு காரணமும் மரங்கள். ஆனால் இன்று நாம் மரங்களை வெட்டுகிறோம், நதிகளை மாசுபடுத்துகிறோம், நிலங்களை அழிக்கிறோம். இது நம்முடைய எதிர்காலத்திற்கு பெரிய ஆபத்து. இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை. மரம் நடுவது வழக்கமாக இருக்க வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்களை குறைத்து சிறிதளவு பயன்படுத்த வேண்டும். குடிநீரை வீணடிக்காமல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். ஆகிய சிறு முயற்சி தான் பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கும். நீங்கள் ஒரு மரம் நடுங்கள். அது 10 ஆண்டுகளுக்கு பின்பு நன்றாக வளர்ந்து காய்கனிகள் தரும். இயற்கையை காப்போம், இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோம். இறுதியாக சிறு வார்த்தைகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். 5 நாள் நீங்கள் சாப்பாடு உணவு இல்லாமல் வாழ முடியும், ஆனால் 5 நிமிடம் கூட உங்களால் காற்று இல்லாமல் வாழ முடியாது. நன்றி, வணக்கம். எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ்ல நிற்க போறோம், நாம தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். ஆனா எனக்கு என்னங்க பதட்டம், நான் சூப்பரா பேசுறேன்னு சொல்லி சஞ்சித் அவரோட ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி நீங்க செடி இல்ல மரம் ஏதாவது நட்டிருக்கீங்களா? எத்தனை செடி நட்டிருக்கீங்க? ஒரு 3-4. சீக்கிரமா மரமும் நட்டுறணும். ஓகேயா? சஞ்சித் எப்படி பேசியிருக்காருன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, எப்படி பண்ணியிருக்காரு? அவன் ஜென்ரலாகவே ஸ்பீச் கொஞ்சம் நல்லா பண்ணுவான். அந்த இயற்கையை பற்றி சொல்லிக்கிட்டே தூங்குவான், சொல்லிக்கிட்டே எழுந்திரிப்பான். பாத்ரூமில் கூட சம்டைம்ஸ் அதை பற்றி பேசிக்கிட்டே கரெக்டாக இருக்குதான்லாம் பார்ப்பான். ஸோ நல்லா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்கு ஹர்ஷிதா ஸ்ரீ இருக்காங்க. என்ன பேச போறீங்க? என்ன டாபிக் பேச போறீங்க? சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். ஃபுல் எனர்ஜியோட இருக்கீங்களா? சூப்பரா பேசிடலாமா? நிறைய கிளாப்ஸ் வாங்கிடலாமா? ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். பழையன மறவா பண்பால் பண்பாடு போற்றும் சிறப்பால் தமிழ்பால் மீது கொண்ட விருப்பால் இங்கு கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்பு. எங்க பாதுகாப்பு? எதற்கு பாதுகாப்பு? சூழல் என்றால் என்ன? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சூழல் பாதுகாப்பு என்றதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி. அதுவும் உண்மைதான். இன்று நம்மை சுற்றியுள்ள 5 பூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய அனைத்தும் என்ற மாசனின் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளன. கழிவு நீரால் நீரும் வாகன புகை மற்றும் தொழிற்சாலை புகைகளால் ஆகாயம் மற்றும் காற்று
நிலமும் மாசடைந்து கிடக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, நம்மை சுற்றியுள்ள சூழல் எப்படி உள்ளது? அதாவது நமது வீடு, பள்ளி, சமுதாயம், நாம் செல்லும் இடங்கள் அனைத்தும், இதுதான் நாம் வாழும் சூழல். இதில் நமக்கு பாதுகாப்பு உள்ளதா? இல்லை. இவை நன்றாக இருந்தால்தான் என்னை போன்ற பெண் பிள்ளைகளும் பெண்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். இவர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பா? இல்லை இல்லை, ஆண் பிள்ளைகளுக்கும் தான் பாதுகாப்பு தேவை. பெண் பிள்ளைகள் பாலியல் துன்பத்திற்கு ஆளாகுகின்றன. ஆண் பிள்ளைகளோ போதை ஊசி, கஞ்சா, தீவிரவாதம் போன்ற பல சூழல்களுக்கு ஆளாகின்றன. இன்று நம் பெற்றோர்கள் அவசர வேலையாக வெளியே சென்றால் நம்மை எங்கே யாரிடம் விட்டு செல்வது என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கிறது. உறவினர்களை விட்டு செல்ல தயக்கம், பயம். ஏனென்றால் அந்த அளவிற்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இன்று உள்ளது. இன்று எத்தனையோ வீடுகளில் பிள்ளைகளுக்கு பாலியல் துன்பங்கள் ஏற்படுகின்றன. இதை வெளியே சொன்னால் நமக்கு அவமானம் என்று வெளியே சொல்லாமல் இருப்பவர்கள் பலர். துணிந்து செல்பவர் சிலர். ஓடி ஆடி விளையாட வேண்டிய என்னை போன்ற குழந்தைகள் பாதுகாப்பு என்ற போர்வையில் வீட்டுக்குள்ளே முடக்கப்படுகிறோம். செய்தித்தாள்கள் மற்றும் செல்போனில் பார்க்கிறோம் எத்தனையோ செய்திகளை. முதலில் நாம் உடுத்தும் உடைகள் நமக்கு பாதுகாப்பு தருவதாகவும் அடுத்தவர் பார்வைக்கு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இன்று நாம் அனைவருடைய மனநிலை எப்படி உள்ளது? நாம் வாழும் சூழலை நினைத்து கலங்கிதானே உள்ளோம். இதை எப்படி மாற்றுவது? நாம் தான் மாற்ற வேண்டும். அன்பு, சமாதானம், இரக்கம், கருணை, பகிர்ந்து வாழ்தல், விட்டு கொடுத்தல், சகோதரத்துவம் போன்ற பண்புகளை இளம் வயதிலிருந்தே நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின்மைக்கும் சூழல் பாதுகாப்பின்மைக்கும் நாமே காரணமாக அமைகிறோம். எனவே இருந்தும் இறந்தவர்களாய் வாழாமல் இறந்தும் இருப்பவர்களாய் வாழ நம் திறமைகளை வாழ்வாக்குவோம். அந்த திறமை உனக்குள்ளும் இருக்கிறது, நீயும் அதை கண்டுபிடி என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. சுற்றுச்சூழல் மட்டும் இல்ல, சமுதாய சூழலாகட்டும், நம்மளோட வாழ்க்கை சூழலாகட்டும், எதுவுமே சரியில்லாம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதை நாம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு சரவடி மாதிரி வெடிச்சிட்டாங்க ஹர்ஷிதா ஸ்ரீ. சூப்பரா பேசியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா ஃபீல் பண்றேன். சார் சொன்ன மாதிரி ஒரு 15 செகண்ட்ஸ்லயே கிளாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களே, எப்படி இருக்கு? சந்தோஷத்துல பேச்சு வரல. தேங்க்யூ ஹர்ஷிதா ஸ்ரீ. தேங்க்யூக்கா. உங்க பொண்ணு பேச்சரங்கத்துல பேசியிருக்காங்க, எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். இந்த ஸ்டேஜ் கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. சந்தோஷத்துல அவங்களுக்குமே பேச வார்த்தையே வரல. ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட் பாப்போம். எஸ்.எஸ். வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். இதுல ஒவ்வொரு குழந்தைங்களா அவங்களோட திறமைகளை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப நம்ம கூட, உங்க பேர் என்ன? அஜில் சந்தேவ். ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th. என்ன டாபிக் பேச போறீங்க? பூமி எப்படி மாசுபாட்டு அடைகிறது, நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னு. சூப்பரா பேசிடலாமா? ஃபுல்லா எனர்ஜியோட. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஜில் சந்தேவ். நான் 5ஆம் வகுப்பு A பிரிவு ஜெயராம் பப்ளிக் பள்ளியில் படிக்கிறேன். நான் இப்போது பூமி எப்படி மாசுபாட்டு அடைகிறது, நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று. மனிதர்கள் தான் பூமியை மாசுபாட்டு அடைய வைக்கிறார்கள். முக்கிய காரணங்கள்: தொழிற்சாலையில் வெளியேறும் கழிவு மற்றும் புகைகளால், காடு அழிவு போன்ற நிகழ்வுகளால் நீர், மண், நிலம் மாசுபாட்டு அடைகிறது. மீண்டும் பயன்படும் கூடிய நெகிழி பைகளை தவிர்த்து அதற்கு பதிலாக துணிப்பையை எடுத்து செல்லலாம். ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியக்கூடிய ஸ்ட்ராஸ் தட்டுகளை தவிர்த்து அதற்கு பதிலாக மர அல்லது மூங்கிலாலான பொருட்களை எடுத்து செல்லலாம். நல்ல தரமான பாட்டில்களை எடுத்து செல்லலாம். சமூக வலைப்பின்னல்களில் முறைசார கலந்துரையாடல் மூலம் நெகிழி மாசுபாட்டை எவ்வாறு தடுப்பது என்று தெரிய வைக்கலாம் மக்களுக்கு. நடைப்பயிற்சி, மிதிவண்டி போன்ற நிகழ்வுகளால் புகையை கட்டுப்படுத்தலாம். முடிவுரை: சமூக வலைப்பின்னல்களில் மாசுபாட்டை குறைப்பது மூலம் நிகழ்வுகளை பயன்படுத்தலாம். நன்றி. சூப்பரா அஜில் சந்தேவ் அவரோட ஸ்பீச்சை கொடுத்து முடிச்சிட்டாரு. இங்க எத்தனை பேர் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்க? இல்லை, நான் ஒரு நாளைக்கு இந்த ஒரு 15 மினிட்ஸ் தான், 20 மினிட்ஸ் தான், அந்த மாதிரி ஏதாவது ரூல் வச்சிருக்கீங்களா ஃபோன் யூஸ் பண்ண? இல்லை, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்க? நான் டிவி ஃபோன் பார்க்க மாட்டேன். பார்க்கவே மாட்டீங்களா? வெரி குட்மா. இவரை மாதிரியே யாரும் ஃபோன் பார்க்காதீங்க. ஃபோனை தாண்டி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஃபோன், அதோட வேவ் லென்த், இது எல்லாமே இயற்கையை எப்படிலாம் ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னார். ரொம்பவே தேங்க்யூ. அடுத்ததா நம்ம கூட அவங்களோட ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கிருத்திக் வந்திருக்காரு. சொல்லுங்க கிருத்திக், என்ன டாபிக் பேச போறீங்க?
நெகிழி கிட்ட இருந்து எப்படி பூமியை பாதுகாக்கலாம்னு. ஓகே, சூப்பராக பண்ணிடலாமா? ஆல் தி பெஸ்ட். இங்கு கூடியிருக்கும் என் ஆசிரியர்கள், என் பெற்றோர்கள், என் நண்பர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஆகிருத்திக். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஜெயராம் பப்ளிக் பள்ளி படிக்கின்றேன். நான் இப்பொழுது இவ்வுலகில் இறைவன் படைத்த ஐம்பூதங்களாகிய நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு இவற்றையெல்லாம் எப்படி பாதுகாப்பதின் பற்றி பேச போகிறேன். நெகிழி பைகளை எடுத்துச் செல்வதனால் டாக்ஸின், கேன்சர் போன்ற விபரீதமான நோய்கள் வருகின்றது. அதை தவிர்த்து காகித பைகளை எடுத்து கடை தெருவிற்கு செல்லலாம். அந்த காலத்தில் நம் தாத்தா பாட்டிகள் துணிப்பை எடுத்து கடை தெருவிற்கு செல்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் நெகிழி பைகள் வந்துள்ளன. இதில் டாக்ஸின், கேன்சர் மற்றும் விபரீதமான நோய்கள் உள்ளன. அதை தடுக்க காரணமாக துணிப்பை எடுத்து கடை தெருவிற்கு செல்லலாம். அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் வாழை இலையை அறுத்து அதில் உணவு உண்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் நெகிழி இலைகள் வந்துள்ளன. அதில் உணவு போட்டு உண்டால் நம் பலாயிரம் ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் நம் வாழை இலையை அறுத்து அதில் உண்டால் பலாயிரம் ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். அந்த காலத்தில் நம் தாத்தா பாட்டிகள் முறுக்கு, அதிரசத்தை சுட்டுக் கொடுப்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் குர்குரே மற்றும் சிப்ஸ் போன்ற லேஸ் பிராண்டுகள் வந்துள்ளன. இதில் கால்சியா ஒயின் மற்றும் விபரீதமான நோய்கள் உள்ளன. அதனால் இதை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீர்கள். அப்படி வாங்கி கொடுத்தால் நம் தாய் தந்தையே நம் குழந்தைகளை நோய்வாய்ப்பட செய்வதாகும். அந்த காலத்தில் நம் தாத்தா பாட்டிகள் மண்பானையில் சாப்பாடை சமைத்து கொடுப்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் சில்வர் பாத்திரம் வந்துள்ளன. அதனால் சில்வர் பாத்திரம் கூட மண்பானைகளை சமைத்து அதில் உணவு உண்ணலாம். அப்படி செஞ்சாலும் நாம் நோய் நொடி இல்லாமல் பலாயிரம் ஆண்டுகள் வாழலாம். பிளாஸ்டிக் மற்றும் நெகிழி கவர்களை சாலை ஓரத்தில் வீசினால் அதை பார்த்த மாடு, ஆடு, கன்றுக்குட்டிகள் அதில் போய் உண்கின்றன. அதனால் அதில் குடல் உறுப்புகளில் போய் சிக்கிக் கொண்டு இறக்கின்றன. அதை தவிர்கள். அதனால் நெகிழியை சரியான முறையில் அகற்ற வேண்டும். அந்த காலத்தில் நம் தாத்தா பாட்டிகள் எந்த நெகிழி குப்பைகளையும் போடாமல் நம்மளை நோய்வாய் இல்லாமல் இந்த காலத்தில் பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் நாம் தான் நெகிழியை வீசி நம் எதிர்கால சந்ததிகளை நோய்வாய்ப்பட செய்கிறோம். அப்படி செய்யாதீர்கள். இப்பொழுது என் சொந்த நடையில் ஒரு தீர்ப்பை கூடி விடைபெற்றுக் கொள்கிறேன். நாம் பூமியை படைக்கவில்லை, பூமிதான் நம்மளை படைத்தது. பூமியை காப்பாற்றுவது நம் கடமை, நம் சத்தியம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிருத்திக் ரொம்பவே அழகா அவரோட ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு. எதிர்காலத்துல இந்த பூமி வந்து எப்படியெல்லாம் இருக்க போகுது, திரும்பவுமே நம்மள அந்த காலத்துல இருந்த மாதிரி இந்த காலமும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு தான் இருக்கு. எதிர்கால இளைஞர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. அவங்களும் வந்து பூமியை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே செயல்முறையும் படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். படுத்துவீங்களா? நீங்க சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல? பண்ண மாட்டேன். ஓகே கிருத்திக், தேங்க்யூ ஸோ மச். SS வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். குழந்தைங்க எல்லாருமே இயற்கையை வந்து எப்படி பார்த்துக்கணும், சுற்றுச்சூழலை எப்படி பராமரிக்கணும், என்ன மாதிரியான விளைவுகள், ஆபத்துகளை வந்து சுற்றுச்சூழல் சந்திக்குதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக நிதின் தேவ் இருக்காரு. என்ன டாபிக் பேச போறீங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரமா பேசிடலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கேலித்துண்டேவ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் A1. நான் யார் என்று தெரிகிறதா? உங்களுக்கு தெரிகிறதா? உங்களுக்கு தெரிகிறதா? உங்களுக்காக தெரிகிறதா? நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரத்துக்கே பேர் போவன். நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? கிஸ்தி திராய் வரி வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கென் கொடுப்பது கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இழத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, உடலுக்கு கஞ்சி கையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சம் விளையாடும் என் குலம் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய்? யாரை கேட்கிறாய்? வரி தலைகளை நெற்கதிரை குவித்து விடுவோம், ஜாக்கிரதை. நன்றி, வணக்கம்.
இவ்வளோ க்யூட்டான வீரபாண்டிய கட்டபொம்மனை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, க்யூட்டாகவும் பேசுனீங்க. ஓகே, உங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டுலாமா? வாங்க. சொல்லுங்கள் மேம், நிதின் தேவ் எப்படி பேசியிருக்காரு? உங்களுக்கு அது எப்படி இருந்தது? நல்லா பேசியிருக்காப்புல. ஆனால் இன்னும் கொஞ்சம் போல்டாக பேசுவாங்க. கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன், தெரியல. நல்லா பேசியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததா இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக பவனிதா இருக்காங்க. சொல்லுங்க பவனிதா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். என்ன டாபிக் பேச போறீங்க? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சூப்பரா பேசிடலாமா? ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பவனிதா. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஜெயராம் பப்ளிக் பள்ளியில் படிக்கிறேன். நான் இப்பொழுது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பற்றி பேச வந்துள்ளேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது நமது முன்னோர்கள் கூறிய முதுமொழி. இப்பழமொழி உணர்த்துவது என்ன? சற்று சிந்தித்து பார்ப்போம். எத்தகைய செல்வம் உடையவரானாலும் நோயுடையவராயிருந்தால் அச்செல்வம் அவருக்கு பயன்படாது. நோய்க்கு காரணம்தான் என்ன? நமது பழக்க வழக்கங்கள் தான். தூய்மையற்ற உணவு, மாசுள்ள சூழல், போதிய ஒளியும் காற்றும் இல்லாத உறைவிடம் போன்றவை காரணமாகும். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி என்ற பழமொழி உடல் சுத்தத்தை கூறுகிறது. நாம் உண்ணும் உணவு சுத்தமாகவும் சத்துள்ளதாகவும் இருத்தல் வேண்டும். காய்கள், பழங்கள், தானியங்கள், பருப்புகள், கீரை வகைகள் போன்றவை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். தினமும் 8 மணி நேரம் உறங்க வேண்டும். சுத்தமான நீர் பருக வேண்டும். நாம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, நம்மை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தையும் சுகாதாரமாக வைத்திருக்க வேண்டும். காற்று, நீர் மூலம் பல தொற்று நோய்கள் பரவுகிறது. எனவே நாம் உடலுள்ள ஆரோக்கியத்தோடு சுற்றுச்சூழலின் சுத்தத்தை பேணி ஆரோக்கியத்தோடு வாழ்வோமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னெல்லாம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கு உடனே ஒரு பழமொழி சொல்லி அதுக்கு உடனே ஒரு விளக்கமும் சொல்லுவாங்க. ஸோ பழமொழியெல்லாம் கேட்டு பல ஆண்டுகள் ஆன மாதிரி இருக்கு. ஸோ பவனிதா வந்து கியூட்டா 2 பழமொழி சொல்லி அதுக்கான விளக்கமும் சொன்னாங்க. வீட்டில் அம்மா பழமொழியெல்லாம் சொல்லுவாங்களா? பாட்டி சொல்லுவாங்க. பாட்டி சொல்லுவாங்களா? டெய்லி சொல்லுவாங்களா இல்லை அப்பப்போ சொல்லுவாங்களா? அப்போ சொல்லுவாங்க. சேட்டை பண்ணும்போதா? பரவாயில்ல, சேட்டை பண்ற குட்டி அழகா பழமொழிக்கு விளக்கமும் சொல்லியிருக்காங்க. பவனிதாவோட பேரண்ட்ஸ் இருக்கீங்களா? வாங்க மேம். சொல்லுங்க மேம், பவனிதாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸ்கூல் லெவலில் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் டிவி ஷோஸ் அப்படிங்கும் போது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எப்போலேருந்து மேம் ஸ்பீச் காம்படிஷன்லாம் பவனிதா போகிறாங்க? இப்போ தான் மேம் ஒரு 4th 5th அப்படின்னா. இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 4thலேருந்து ஸ்கூல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி வெளியே வந்து டிவி ஷோஸ்லாம் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஓகே மேம், சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. 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 அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக காஷ்னிகா ஸ்ரீ இருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். என்ன டாபிக் பேச போறீங்க? இது பிளாஸ்டிக் வந்து வாழ்க்கைக்கா இல்லை அழிவுக்கா? சூப்பராக பேசிடலாமா ஃபுல் எனர்ஜியோட? அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய என் நேயர்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நான் பேசப்போவது இவ்வுலகுக்கு மிகவும் அறிமுகமான ஒன்று. ஆனால் அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் ஏற்படுத்தும் ஒன்று. பிளாஸ்டிக் பற்றியது. பிளாஸ்டிக் பற்றியது. இது ஒரு காலத்தில் மனிதனுக்கு உதவ வந்தது. இலகுவானது, மலிவானது, உடையாதது. ஆனால் இன்று இந்த உடையாத தன்மையே பூமியை உடைத்து கொண்டிருக்கின்றன. பிளாஸ்டிக்கின் பாதிப்பு. ஒவ்வொரு வருடங்களும் கோடிக்கணக்கான டன் பிளாஸ்டிக் பூமியில் குவிகின்றன. நன்றி. எஸ் வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். இப்போ நம்ம கூட அவங்களோட ஸ்பீச்சை முடிச்சுட்டு காஷிகா ஸ்ரீ இருக்காங்க. ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க போல. ஓகேடா.
இந்த பேச்சரங்கம் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. குட்டி குட்டி பசங்க எல்லாம் அவங்களோட டேலண்ட்டை ரொம்பவே சூப்பரா காமிச்சிட்டு இருக்காங்க. நார்மலா வந்து நம்ம பேச போறோம் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய கருத்து, அதோட சிந்தனை, அதை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விதம்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி அடுத்ததா நம்ம கூட ஹரி ரக்ஷிதா பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th. சூப்பரா பேசிடலாமா? என்ன டாபிக் எடுத்திருக்கீங்க? கல்வி. கல்வி. சூப்பரா பேசிடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹரிரக்ஷிதா. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது உங்கள் முன் கல்வி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். கேடி விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை, அதாவது ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியே. பொன் பொருள் போன்ற செல்வங்கள் உண்மையான செல்வங்கள் அல்ல என்கிறார் வள்ளுவர். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கற்றோரின் பெருமையை மூதுரையில் ஔவையார் கூறுகிறார். 1000 ஆலயங்கள் கட்டுவதை விட ஒரு பாடசாலை கட்டுவது சாலை சிறந்தது என்கிறார் பாரதியார். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்கிறார் மகாத்மா காந்தி. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஆயுதம் கல்வி என்கிறார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்கிறார் பேரறிஞர் பிளேட்டோ. நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார் சாக்ரடிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முத்தர். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என படித்து படித்து சொன்னார் மகா மனிதர் APJ அப்துல் கலாம். இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கற்பித்தல் மேலானது என்கிறார் நபிகள் நாயகம். இவர்கள் கூற்று மூலம் நாம் கல்வியின் முக்கியத்துவத்தை நாமும் அறியலாம். டாக்டர் அப்துல் கலாம், அண்ணல் அம்பேத்கர், கல்பனா சாவ்லா, அரிஸ்டாட்டில் போன்ற பலர் கல்வியால் உயர்வு அடைந்தவர்கள் ஆவார். குடும்பத்தையும் நாட்டையும் முன்னோக்கி கொண்டு செல்லவும் வறுமையை போக்கவும் கல்வி மிக மிக முக்கியமானது ஆகும். நாம் கற்கும் கல்வி இந்த சமூகத்திற்கும் நாட்டுக்கும் பயன்படும் வகையில் நாம் சேவையாற்ற வேண்டும். கல்வி தாய் போல தாளாட்டி தந்தை போல நம்மை பாதுகாக்கும். எனவே கல்வியின் அவசியத்தை நாமும் உணர்ந்து கற்று மேன்மை அடைவோம். கற்போம் கற்பிப்போம், கல்லாமையை இல்லாமையாக்குவோம். நன்றி. ஹரி ரக்ஷிதா சூப்பராகவே அவங்களோட ஸ்பீச்சை முடிச்சிட்டாங்க. அதுலேயும் கல்வியில் சிறந்து இருந்தவங்க, கல்வி எவ்வளோ முக்கியம், இந்த மாதிரி எல்லாமே சொன்னாங்க. எனக்கு ரக்ஷிதா பேசும்போது சின்னதாக ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, லக்ஷ்மி வந்து ரொம்ப நாளாகவே கணவர்கிட்ட ஒரு வரம் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்து கேட்கும்போது தான், நீ வந்து உன்னோட பக்தர்களுக்கு நீ எவ்வளோ கேட்குறியோ அவங்க கேட்குற எல்லாத்தையுமே கொடுக்குற அளவுக்கு உனக்கு செல்வம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு திருமால். அதே மாதிரி கூடவே ஒரு பைலா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீ கொடுப்ப, ஆனால் அதை வந்து எல்லாராலையும் எடுத்துக்க முடியும். செல்வம் வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்குன்னா செல்வத்தை யாரால வேணாலும் எடுத்துக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி அதை பார்த்துட்டு இருந்த சரஸ்வதி என்ன பண்றாங்கன்னா, லக்ஷ்மிக்கு வந்து அவரோட கணவர் வரம் கொடுத்துருக்காரு, எனக்கு நீங்க ஒரு வரம் கொடுங்க, ஆனா அது செல்வத்தை விட மேலானதா இருக்கணும்னு கேட்கும்போது கல்வி அப்படிங்கிற ஒரு சக்தியை வந்து வரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, இதோட பைலா இந்த கல்வியை உன்கிட்ட இருந்து யாராலையுமே பறிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிறதான். ஸோ கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பகிரப்படுமே தவிர திருடப்படாது. ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க ஹரி ரக்ஷிதா. ஹரி ரக்ஷிதாவோட பேரண்ட்ஸ் எதிர்பார்த்ததோட நல்லாவே பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலி அவங்க மாமா தங்கச்சி அவங்க வரல, இந்த ப்ரோக்ராம் இருக்கு கூட்டிட்டு போய் அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. பட் இங்கே என்ன நடக்குதுலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. வந்திருக்கிறவங்க எல்லாருமே என்ன நல்லா பண்ணணும், இது அப்படியே நின்றாமல் இன்னும் மேலும் மேலே வளர்ச்சிடுன்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். இப்போ ஹரி ரக்ஷிதா வந்து இந்த மாதிரி ஸ்பீச் காம்படிஷன்லாம் போறாங்கன்னு உங்களுக்கு எப்போல இருந்து தெரியும்? எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் சொன்னாங்க, நல்லா படிக்கணும், நல்லா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் மாற்றி மாற்றி நிறைய படிச்சுக்கோம். இப்போ ஃபைனலாக இந்த ஸ்கூலில் நல்லா போயிட்டுருக்கு அப்படி மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு க்ரோத்துக்கு தானே போகிறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ பாப்பு.